Sri Parasakthi Vidyalaya Cbse Class 6th Subject Physics. Good morning students. 6th standard physics chapter 10 motion and measurement of distances. Refer page number 103. 10.8 types of motion. So what is motion? Change in the position of an object with time is called motion. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் என்னது மோஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் மோஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Types of motion. You may have observed the motion of a vehicle on a straight road, march past of soldiers in a parade, or the falling of a stone. What kind of motion is this? Sprinters in a 100-meter race also move along a straight track. So can you think of more such examples from your surrounding? ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, வெஹிக்கிள்ஸ் வந்து ஸ்ட்ரைட் ரோடில் எப்படி மூவ் ஆகும், சோல்ஜர்ஸ் வந்து மார்ச் பாஸ் பண்ணுவாங்க, அண்ட் ஃபாலிங் ஆஃப் எ ஸ்டோன், இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கோம். ஸோ இன் ஆல் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் வி see that the objects move along a straight line. நம்ம இந்த கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸில் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எல்லாமே எப்படி தான் மூவ் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுது. So in all these examples we see that the objects move along only a straight line. This type of motion is called rectilinear motion. So objects move along a straight line is called rectilinear motion. Rectilinear motionல object வந்து straight lineல move ஆகும். And activity 7. Take a stone, tie a thread to it and whirl it with your hand. Observe the motion of the stone. We see that the stone move along a circular path. ஒரு ஸ்டோன் எடுத்துட்டு அதை த்ரெட்டை வச்சு டைப் பண்ணிவிட்டு அண்ட் அதை த்ரெட்டை நம்ம கையால் பிடிச்சி ஸ்டோனை வந்து என்ன பண்ணணும், சுற்றும்போது ஸ்டோனோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்குலர் பாத்தில் இருக்கும். So in this motion the distance of the stone from your hand remains the same. This type of motion is called circular motion. So objects move along a circular path is called circular motion. Circular motionல ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும். ரெக்டிலினியர் மோஷனில் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகும். ஸோ பிக்சரில் சர்க்குலர் மோஷனில் உள்ள சம் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்ஸ். So the motion of a point marked on the blade of a electric fan or the hands of a clock are example of circular motion. So circular motionக்கு வேறு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா blade of an electric fan and hands of a clock. So the electric fan or the clock by themselves are not moving from one place to another. So electric fan-ஓ clock-ஓ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகாது. பட் அதில் உள்ள பிளேட் அண்ட் அதோட கிளாக்கில் உள்ள ஹேண்டு என்ன ஆகும், சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும். ஸோ இதையும் நம்ம என்ன மோஷனில் வரும் அப்படின்னா சர்க்குலர் மோஷன். But the blades of a fan rotate and so do the hands of a clock. If we mark a point anywhere on the blades of a fan or on the hands of a clock, the distance of this point from the center of the fan or the clock will remain the same as they rotate. So center point இருந்து அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். In some cases an object repeats its motion after some time. ஸோ இது வரைக்கும் நம்ம ரெக்டிலினியர் அண்ட் சர்க்குலர் மோஷன் பார்த்துருக்கோம். அண்டு சம் கேஸஸில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ரிப்பீட்டாக அதோட மோஷன் திரும்ப வந்த இடத்துக்கே திருப்பி அந்த ஆப்ஜெக்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மோஷன் வந்து என்ன மோஷன் அப்படின்னா பீரியாடிக் மோஷன். ஸோ திஸ் டைப் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் பீரியாடிக் மோஷன். Take the stone tied with a string that you used in activity 7. Now hold the string in your hand and let the stone hang from it. This is a pendulum. ஸோ ஆக்டிவிட்டி 7ல் நம்ம எடுத்த மாதிரியே ஸ்டோன் அண்ட் த்ரெட்டை எடுத்துகிட்டு அதை நம்ம ரவுண்டாக வந்து இதை வேர்ல் பண்ணோம். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டில் வந்து அதை கட்டி நம்ம தொங்க விடணும், ஹேங் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த செட்டப்புக்கு என்ன நேம் அப்படின்னா பெண்டுலம். ஸோ புல் த ஸ்டோன் டு ஒன் சைட் வித் த அதர் ஹேண்ட் அண்ட் லெட் இட் கோ. நவ் த பெண்டுலம் இஸ் இன் மோஷன். இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பீரியாடிக் மோஷன். ஸோ த பிரான்ச் ஆஃப் எ ட்ரீ மூவிங் டு அண்ட் ஃப்ரோ. ஸோ பிரான்ச்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க ட்ரீயில், அது முன்னாலையும் பின்னாலையும் எப்படியும் அசைகிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு பீரியாடிக் மோஷன் தான். அண்ட் மோஷன் ஆஃப் எ சைல்டு ஆன் எ ஸ்விங், strings of a guitar or the membrane of a drums being played are all examples of periodic motion. ஸோ பீரியாடிக் மோஷன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து ரிப்பீட்டடாக வந்த இடத்துக்கே மாறி திருப்பி வந்துக்கிட்டே இருந்தால் அதுதான் பீரியாடிக் மோஷன்.
So an object or a part of its repeat its motion after a fixed interval of time is called periodic motion. So did you observe a sewing machine as a part of activity 5? You must have, so இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா it must have observed that it remains at the same location while its wheel moves with a circular motion. ஸோ சேம் பிளேஸ் ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பட் அதோட வீல் வந்து சர்க்குலர் மோஷன் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிறதுனால அது சர்க்குலர் மோஷன். அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் எ நீடில். ஸோ அதில் நீடில் இருக்கும். அந்த நீடில் பார்த்தீங்க அப்படின்னா தட் மூவ்ஸ் அப் அண்ட் டவுன் கண்டினியூஸ்லி, அப் அண்ட் டவுன் மேலேயும் கீழே அப்படி கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து என்னதுன்னா as long as a wheel rotate isn't it, this needle is undergoing periodic motion. ஸோ மெஷின் சேம் பிளேஸில் தான் இருக்குது, பட் அதில் உள்ள வீல் வந்து சர்க்குலர் மோஷன் அண்ட் அதில் உள்ள நீடில் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரதுனால திருப்பி திருப்பி வந்த இடத்துக்கே நீடில் வர்றதுனால ஸோ இது வந்து பீரியாடிக் மோஷன். ஸோ அட் த சேம் டைம் டூ மோஷன் வந்து அங்கே என்ன ஆகுது, ஆக்ட் ஆகுது. ஸோ ஹேவ் யூ அப்சர்வ் க்ளோஸ்லி த மோஷன் ஆஃப் எ பால் அலாங் த கிரவுண்டு. ஸோ ஹேவ் யூ அப்சர்வ் க்ளோஸ்லி த மோஷன் ஆஃப் எ பால் அலாங் த கிரவுண்டு. ஸோ பால் கிரவுண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த பாலோட மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த பால் இஸ் ரோலிங் ஆன் த கிரவுண்ட் ரொட்டேட்டிங் ஆஸ் வெல் அஸ் மூவிங் ஃபார்வர்ட் அலாங் த கிரவுண்ட். ஸோ பால் வந்து ரோல் ஆகி தான் கிரவுண்டில் மூவ் ஆகும் அண்ட் அட் த சேம் டைம் பால் வந்து ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல டூ டைப்ஸ் ஆஃப் மோஷன் வந்து ஆக்ட் ஆகுது. தஸ் த பால் அண்டர்கோஸ் எ ரெக்டிலினியர் மோஷன் as well as rotational motion. Can you think of other examples where object undergo combinations of different types of motion? ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்ஜெக்டோட மூமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் மோஷன் வந்து இருக்கும். அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வி டிட் மெனி மெஷர்மெண்ட் ஆஃப் activities and discuss some kinds of motion. We saw that motion is a change in the position of an object with time. So motion oda definition இதுதான். The change in this position can be determined through distance measurements. This allows us to know how fast or slow a motion is. The movement of a snail on the ground, a butterfly flitting from flower to flower, a river flowing, an aeroplane flying, moon going around the earth, and blood flowing inside our bodies shows that there is motion everywhere around us. So நம்ம ஆப்ஜெக்டோட ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மோஷன் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ லெசன் வந்து ஃபினிஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கொஷின் ஆன்சர் வந்து ரைட் பண்ணலாம். ஹோம்ஒர்க். First question, what is motion? Second question, name the three types of motion.